வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியது வந்து சப்பாத்தி அண்டு எக் ரோஸ்ட்டு. அதை வீட்டில் எவ்வளோ ஈஸியாகவும் சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் அழகாகவும் பண்ணுறங்கிறது தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் முதல் திருப்பி வந்திருந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நண்பர்களே. தேங்க்யூ. வாங்க வீடியோவுக்கு உள்ளே போகலாம். நம்ம வந்து இப்போது 3 வெங்காயம், 2 தக்காளி பழம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா, சப்பாத்திக்கு தேவையான உருண்டைகளை உருட்டி வச்சுருக்கோம். மாவு பிசைஞ்சு ஓவரால் நம்ம எல்லாமே எடுத்து வச்சாச்சு. வீடியோவில் இருக்க மாதிரி எல்லா செட்டப்பையும் நீங்களும் பார்த்து பண்ணிக்கோங்க. வாங்க அந்த எக் ரோஸ்ட்டையும் சப்பாத்தியும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 3 முட்டையை எடுத்து இப்போ அவிக்க விட்ருக்கேன் தனியாக. கடாயை ஆன் பண்ணி கடுகை போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த நேரத்தில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கிடலாம். வெங்காயத்தை நல்லா சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகாவும் சேர்த்து தாளித்து வதக்குங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு விழுதை வந்து சேர்த்துக்கோங்க. ஓரளவு இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின பிறகு வெட்டி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்குங்க. நீங்கள் தக்காளியை சேர்த்துட்டு தக்காளியை நல்லா கிளறி விடுங்க. அந்த தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுவோம். உப்பு சேர்த்து நம்ம வதக்கினா சீக்கிரமாகவே அந்த தக்காளி அந்த வெங்காயமாக நல்லா மசிஞ்சு நல்லா வதங்கி வந்துடும். இப்போ நம்ம வந்து வத்தப்பொடி சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, மஞ்சப்பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிடணும். இந்த கலர் வந்து ரெட் கலர் வரனால நம்ம வந்து மஞ்சப்பொடி வந்து கம்மியாகவே சேர்த்துக்கிடணும் கொஞ்சம். பாருங்கள், இப்போ வந்து நல்லா அந்த ரெட் கலரில் நல்லா வசங்கி அந்த மசாலா வந்து வந்திருக்கு. நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிடலாம். இப்போ வந்து நம்ம அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும். இந்த கிரேவி வந்து நல்லா கொதித்து சுண்ட வர வரைக்கும் தாட்டியும் சிம்மில் வச்சுருங்க நீங்கள். இப்போ நான் முட்டையை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் மசாலா எப்படி வந்திருக்குன்னு அந்த கிரேவி. இப்போ நம்ம அந்த வேக வச்சுருந்த முட்டையை இதில் சேர்த்துக்கிடலாம். பாருங்கள் மக்களே எப்படி வந்திருக்குன்னு அந்த முட்டை ரோஸ்ட்டு. இதை நம்ம அப்படியே சைடில் சிம்மில் வச்சிடலாம். அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரந்தாட்டியும் நம்ம அப்படியே சிம்மில் வச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுடலாம். இப்போ வாங்க நம்ம வந்து அந்த சப்பாத்தியை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கிரேவி வேலை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே ஓரங்கட்டி வச்சுருங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த கிரேவி வந்து சுண்டி அருமையாக வந்துடும். இப்போது நம்ம வந்து சப்பாத்தி போடலாம். இப்போ வந்து நான் எங்கள் வீட்டில் நாங்கள் எந்த மாதிரி சப்பாத்தி செய்வோங்கிற முறையை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நாங்கள் எப்போதுமே சப்பாத்தி போட சொன்னேன் வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கிடுவோம். அதில் உப்பு, எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நம்மளுக்கு எவ்வளோ மாவு தேவையோ அந்த அளவு மாவில் அந்த தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிக்கிடுவோம். சப்பாத்தி மாவு ரொம்ப சாஃப்டாகவும் அதே நேரத்தில் குயிக்காகவும் அந்த டோ வந்து ரெடி ஆயிரும். அந்த சப்பாத்தி மாவு பார்த்திங்கன்னா நல்லா ப்ளஃபியாக இருக்கும். ஸோ சப்பாத்தி வந்து லேசாக கையை வச்சு நம்ம பிச்சாலே அது அவ்வளோ மெருதுவாக இருக்கும். அந்த அளவுக்கு வரும். நாங்கள் இந்த ரெசிபியை தான் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் சப்பாத்தி வந்து பண்ணுவோம். பாருங்கள் சப்பாத்தி எவ்வளோ அழகாகவும் ரவுண்டாகவும் வந்திருக்குன்னு.
ஸோ என்றைக்குமே நீங்கள் சப்பாத்தி பண்ணும்போது முதல்ல 2 சைடும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்காங்க. அதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த சப்பாத்தியில் வந்து எண்ணெய் வந்து விடணும். இதை என்றைக்குமே கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ 2 சைடும் நல்லா குக் பண்ணி வந்துட்டு இப்போ தான் அந்த எண்ணெயை சேர்த்துக்கிறேன். சப்பாத்தியை போடும்போது என்றைக்குமே கொஞ்சம் அந்த சப்பாத்தி கல்லானது வந்து நல்லா கொஞ்சம் ஹீட்டாக இருக்கணும். அப்படி ஹீட்டாக இருந்தால் மட்டும்தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும், இல்லை அட்டை மாதிரி ஆயிரும். அதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கிடணும். அதே சமயம் கரியாமலும் அந்த சப்பாத்தியை எடுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த முட்டை ரோஸ்ட்டும் நம்ம சப்பாத்தியும் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஸோ உங்கள் வீட்லேயும் வாரத்தில் இந்த மாதிரி காலையில் நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் டிஃபனை என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. நான் கூடவே ஒரு வெங்காய சாலட் வச்சுருக்கேன். எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் முதல் திருப்பு வந்திருந்தீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்கள் சேனலோடு இணைந்து பயணிகள். இன்னும் எங்கள் வீட்டில் என்னென்ன மாதிரி ரெசிபிகளை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோமோ எல்லா வீடியோவும் தொடர்ந்து நம்ம சேனலில் வரும். இன்னும் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். செஃப் மகேஷ்.